ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கதை போமா. நம்ம இன்னைக்கு கோல்டன் ஹவுஸ் ஹிடன் லவ்வோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போதும். ஸோ கடைசி பார்ட்டில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை மீடியேட்டர் ஷவர் வந்து காப்பாற்றிருப்பான் இல்லையா? ஸோ இவ்வளோ என்ன பண்ணியிருப்பா, பாவம் பார்த்து அங்கேயே வந்து இவனை படுக்க வச்சிருப்பான். ஸோ இப்போ அடுத்த நாள் இவன் வந்து என்ன பண்ணியிருப்பான்னா சிட்டிக்கு போயிருப்பான். ஸோ சிட்டிக்கு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவள் ஃப்ரெண்டு வந்து வீட்டை பற்றி கேட்க, இவளும் வந்து எல்லாம் சரிதாண்டி, சமாளிக்க முடியுமா உன்னால்? ஏன்னா வந்து அதுவரை சிட்டியோட அவுட்டரில் இருக்குது, 40 கிலோமீட்டர் இங்கேருந்து நீ வந்து வேலைக்கு போயிட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, நான் எப்போவுமேவா வேலைக்கு வர போகிறேன், எப்போயாவது தான் வீக்கெண்ட் வர போகிறேன். ஸோ பிரச்சனை இல்லை, அங்கே வேறு ரொம்ப அமைதியாக இருக்குது, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஆனால் மனசில் என்ன நினைப்பேன் அப்படின்னா, ஆனால் இது உண்மையே கிடையாது, என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு நடந்ததெல்லாம் நினச்சி பார்த்துட்டு காலையில் போய் முழிச்சிருப்பா. முழிச்சு பார்த்தா வந்து ஹீரோ வந்து என்ன பண்ணியிருப்பான்னா, காலையிலேயே வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் வந்து சமைச்சு வச்சுருப்பான். ஸோ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து உட்காருவாங்க. இவன் என்ன போய் யோசிப்பான்னா, என்னடா பேய்ங்கள்லாம் சாப்பிட்ற அளவுக்கு சமைக்குமா? அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ ஹீரோ என்ன கேட்பான் அப்படின்னா, இல்லை அவங்களோட வீட்டோட டிசைன் வந்து கேட்டிருந்தீங்க இல்லையா? ஸோ அதை வந்து முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பான். முடிக்க 1 வாரம் ஆகும்னு சொன்னேன். இல்லை அது வந்து என்னோடய ஐடென்டிட்டியை மறைக்கிறதுக்கு தான் அவ்வளோ சொன்னேன். ஆனால் இப்போ தான் தெரிஞ்சு போச்சுல்ல, ஸோ அதனால தான் சீக்கிரமாக ஆல்ரெடி நான் பண்ணி வச்சிருந்தது தான், அதனால தான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவான். ஸோ இவ்வளோ வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த வீட்டோட டிசைனுக்கான பட்ஜெட்டை வாங்கி பார்ப்பா. பார்த்தா 2,000,000 யுவானுக்கு வந்து என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா பட்ஜெட் போட்டிருப்பான். 2,000,000 யுவான், அது எப்படி என்னால் வந்து கட்ட முடியும்னு நினைக்கிறேன், நானே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, இல்லை இந்த வீட்டை வந்து அப்படி தான் ரீமேக் பண்ணி ஆகணும், ரெனோவேஷன் பண்ணி ஆகணும், அப்போ தான் ரொம்ப அழகாக இருக்கும், இந்த வீட்டோட மதிப்பு என்ன தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க, இந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு என்னால் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண முடியாது, ஆல்ரெடி நான் இதை லோனில் வாங்கியிருக்கேன், அவளால் என்ன முடியாதுப்பா, பார்த்து பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த வீட்டையே நான் சீப்பாக தான் வாங்கினேன், வாங்கின ரேட் கூட வந்து என்னன்னா 2,000,000 வராது, நீ வந்து ஒரு ரெனோவேஷனுக்காக வந்து என்ன 2,000,000 வந்து கேட்குற, என்னால் முடியாது இவ்வளோ பணத்தை வந்து ரெனோவேஷனுக்காக செலவு பண்ணுறதுக்காக. நான் ஒரு நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும், நான் அந்த வீட்டை நான் ஏன் வாங்கினேன்னு தெரியுமா? எங்கள் வீட்டில் இருக்க கேர்ள்ஸ் எல்லாமே ரொம்ப நாள் அதிகமான நாட்கள் வந்து வாழுவாங்க. ஸோ எனக்கும் வந்து மேரேஜ் பண்ணுறது இஷ்டம் கிடையாது, யாரும் மேரேஜும் பண்ணிக்க மாட்டாங்க. கடைசியாக சிங்கிளாகவே இந்த வீட்டில் இருந்து வாழ்ந்து சாகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரே எய்மு. அதுக்காக தான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, நான் இந்த வீட்டை வாங்கியிருக்கேன். அடுத்த ஹீரோயின் என்ன சொல்லுவா அப்படின்னா, என்னால் அவ்வளோலாம் செலவு பண்ண முடியாது, வேணா ஒரு 50,000 வந்து தரேன், அதை வச்சு ஏதாவது பண்ணிக்கோ அப்படின்னு கேட்குறப்ப, இது 50,000 அதை வச்சு இங்கே பாத்ரூம் கூட என்னால் ரெனோவேட் பண்ண முடியாது, இது எவ்வளோ ஒரு பெருமை மிகுந்த புகழ் வாய்ந்த இடம் தெரியுமா அந்த காலத்தில், அதெல்லாம் அந்த காலத்தில், இப்போ அதெல்லாம் கிடையாது, என்னால் வந்து இதுக்கு மேலே செலவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறப்ப, சரி உன்னோட கஷ்டமும் எனக்கு புரியுது, சரி நீ வந்து நான் சொன்ன பட்ஜெட்டில் முடிக்க பாரு, நான் எனக்கு டைம் ஆச்சு, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி வெளியே போவா. பார்த்தா அந்த வீட்டுக்கு வந்திருந்தப்ப அந்த மரம் வந்து பயங்கரமாக பட்டு போயிருக்கும் இல்லையா? ஸோ இப்போ வந்து அதுலேருந்து சின்ன சின்ன இலைகள்லாம் வந்து துளிர் விட ஆரம்பிச்சிருக்கும். இது என்ன அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா. பட் வந்து அவள் அவசரத்தில் இருக்கனால அது கண்டுக்காம போயிடுவா. இவனும் வந்து என்ன இவ வந்து சமைச்ச சாப்பாடு கூட சாப்பிடாம போயிட்டா, ஒருவேளை இவ கோவப்பட்டு இந்த வீட்டை விட்டு போயிட்டானா நான் என்னதான் பண்ணுறது, இனிமேல் இவட்ட பேசும்போது கொஞ்சம் பார்த்து பவ்யமாக தான் பேசணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் நினைப்பான். இப்போ ஹீரோயின் வந்து ஆஃபீஸ் போவா இல்லையா? ஸோ கார் எடுக்கலான்னு போய் பார்த்தா, நேற்று வந்து மீடியேட்டர் ஷவரில் வந்து உடஞ்ச ஒரு கல் வந்து கார் மேலே விழுந்திருக்கும். ஆனால் கடவுளே, இருக்கிற செலவில் இது ஒரு செலவா, நான் என்னதான் பண்ணுறது, கார் கம்பெனிக்கார் இன்சூரன்ஸ் தருவானான்னு தெரியலையே. சரி அப்புறம் வந்து பார்த்துக்கிறேன், எனக்கு ரொம்பவே லேட் ஆச்சு, ஆஃபீஸ் போகணும் அப்படிங்கிற மாதிரி போக, நேற்று உங்கள் வீட்டுக்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்திருப்பாங்க இல்லையா, ஒரு யங் பையன். ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த பையன் வந்து இவங்களோட நெய்பர் தான். ஸோ அந்த நெய்பர் பையன் என்ன பண்ணிடு, ஸோ இந்த நெய்பர் பையன் வந்து எனக்கு கேட்பான் அப்படின்னா, இப்போ எல்லாமே ஓகே தானா, நைட்டு ரொம்ப பயந்துட்டு இருந்தீங்களே, எல்லாம் சால்வ் ஆயிடுச்சா, ஆமாம் உங்கள் காருக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்குறப்ப, இல்லை நேற்று மீறிட்டு ஷவர்லையா, ஸோ அதில் தான் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இல்லை நான் என்னோடய ஆஃபீஸ்க்கு போக எனக்கு டைம் ஆயிடுச்சு, நம்ம வந்து அப்புறம் பேசலாமா அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவா. இவ டேரெக்டாக எங்கே போவா அப்படின்னா, சிட்டிக்கு போய் அந்த யார்கிட்ட வீட்டை வாங்கியிருப்பா இல்லையா, ஸோ அந்த ஆள்கிட்டயே பார்த்து, இல்லை என்னால் இந்த வீட்டில் நீ வாழ முடியாது, எப்படியாவது விற்று கொடுத்துருங்க அப்படி மாதிரி கேட்க, என்னம்மா இப்போ தானே வாங்கினேன், வாங்கி 2 நாள் கூட ஆகல, அதுக்குள்ளே விற்கணும்னு சொல்கிறேன், என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறப்ப, இவங்கிட்ட நம்ம அங்கே பேய் இருக்குன்னு சொல்ல முடியாது, வாங்கின விலையை கூட அடிமட்டத்துக்கு கேட்பாங்க.
அ இல்ல எனக்கு வேலை விஷயமா நான் வந்து பாரிஸ்ல போய் செட்டில் ஆக போறேன். ஸோ என்னால இந்த வீட்ல வாழ முடியாது. அதனால நீங்க வித்து தர முடியுமா? அப்படின்னு கேட்கிறப்ப, ஆ எனக்கு புரியுது. நான் உங்களோட வீட வந்து வெப்சைட்ல போடுறேன். யாராவது இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கேட்டாங்கன்னா, உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்றேன். அப்படிங்கிற மாதிரி சொல்லிருவாங்க. சரிங்க பார்த்து பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இவளும் என்ன பண்ணிருவா, அங்கேருந்து கிளம்பி ஸோ வெளிய வந்தோனே அவளோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிட்டு, "நான் இன்னைக்கு உன்னோட இடத்துல தூங்கலாமாடி? உன்னோட ஒரு பெரிய கதை சொல்லணும். நான் உன்ன நேர்ல வந்து பார்த்து சொல்றேன்." அப்படிங்கிற மாரி சொல்ல, "சரி, சரி என் வீட்லயும் உன்னைய பார்க்குறேன். வந்து சேரு ஒழுங்கா." அப்படிங்கிற மாதிரி அவ ஃப்ரெண்டு சொல்லிருவா. அவ ஃப்ரெண்டு கிட்ட எல்லா கதையும் சொல்ல, அவ ஃப்ரெண்டும் என்ன கேட்பா அப்படின்னா, "ஓ! உன் வீட்ல ஒரு கோஸ்ட் இருக்கு. அது உனக்கு உன்னோட வீட்ட ரெனோவேஷன் பண்ண டெக்கரேஷன் பிளான் குடுத்துச்சு. மீடியேட்டர் ஷவர்லேருந்து உன்னைய காப்பாத்துச்சு. அப்புறம் காலையில உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி வச்சிருந்துச்சு. இதெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு கோஸ்ட். அதுவும் ஹேண்ட்ஸமான ஒரு பையன் உன் வீட்ல இருக்கான். இப்ப நீ அதுக்கு பயந்து இந்த வீட்ட விக்கணும்னு நெனைக்கிற. அப்படிதானே?" அப்படின்னு கேட்கிறப்ப, "ஆமாண்டி அதுதான் நடந்துச்சு. எனக்கு என்னமோ நீ வந்து கனவு காண்றியோன்னு தோணுது. நெறைய ட்ராமாஸ் பார்க்க ஆரம்பிச்சுட்டியோ?" அப்படின்னு கேட்கிறப்ப, "ஏய் அதெல்லாம் இல்ல. நான் சொன்னதெல்லாம் உண்மைதான்." அப்படின்னு சொல்றப்ப, "நீ சொல்றபடி பார்த்தா அது எல்லாமே உனக்கு நன்மை தான் செய்யுது. அதுவும் அழகான பையன் வேற சொல்ற. இது கண்டிப்பா ஒரு செம்மையான ரொமான்டிக்கா இருக்க போகுது பாரேன்" அப்படின்னு சொல்ல, "இப்ப எனக்கு பார்க்க நீ தான் பைத்தியம் மாதிரி தெரியிற. எப்படி ஒரு பேய் கூட இருக்கிறது வந்து ரொமான்டிக்கா தெரியுது உனக்கு?" அப்படின்னு கேட்கிறப்ப, "நீயே பாரு. எப்படி ஒரு பேய் கூட என்னால வந்து இருக்க முடியும்? இதுல என்ன ரொமான்டிக் இருக்குன்னு நீ நினைக்கிற?" அப்படின்னு கேட்கிறப்ப, "நீயே பாரேன். ஃபர்ஸ்ட்டு உன்ன சேவ் பண்ணியிருக்கான். உனக்கு சாப்பாடுலாம் ரெடி பண்ணி குடுத்துருக்கான். உன்னை காப்பாத்தியிருக்கான்." அப்படின்னு சொல்றப்ப, "நான் உன்ட்ட வந்து ரொமான்டிக் ஸ்டோரிங்க சொல்லல. ஹாரர் ஸ்டோரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால இதுல என்னடி ரொமான்டிக்? ரொம்ப நீ யோசிக்கிற." அப்படின்னு சொல்றப்ப, "ஏய் நீயே பாரேன். நேத்து ஃபுல்லா அவன் கூட தான் இருந்திருக்கான். அவன் எதுவுமே ஒண்ணும் பண்ணல. மேபி வந்து அவன் வந்து லவ் ஃப்ரம் அனதர் ஸ்டார் இருக்குல்லையா, அந்த ட்ராமால வர ப்ரொஃபசர் மாதிரி இருக்க போறான்னு நெனைக்கிறேன். அழகான ஒரு ஏலியன் இல்லையா?" அப்படின்னு சொல்றேன். "ஏலியனா ஏலியனால கூட நம்மளுக்கு ஆபத்து தான் வரும். ஏன் வந்து அவன் வந்து என்ன கடத்தி கொண்டு போய் தின்றக்கூடாது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறேன். "இல்ல நான் ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவான்னா, "ஏய் நீ ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்க. ஏன் இப்படிலாம் யோசிக்கிற? அப்படிலாம் யோசிக்காத." அப்படின்னு சொல்ல, "இந்த மாரி முட்டாள்தனமா எனக்கு எதுவும் பேசாத. யூஸ்ஃபுல்லா ஒரு ஐடியா குடு." அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப, "நீ சொல்றபடி பார்த்தா நம்மளால போலீஸுக்கும் கால் பண்ண முடியாது. வீட்டையும் வந்து இதனால விக்க முடியாது. அதனால அவன் என்ன சொல்றானோ அதுபடியே கேட்டு நடந்துக்கோ." அப்படிங்கிற மாரி சொல்ல, "உன்ட்ட போய் அட்வைஸ் கேட்டதுக்கு பேசாம நான் ஒரு பேய் ஓட்டுறவங்கள போய் பார்க்குறேன்." அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இவங்க இப்படி பேசிக்கிட்டே இருக்க டைம் ஆயிரும். ஆ டைம் வேற ஆயிருச்சு. இப்ப நான் வீட்டுக்கு வேற போகணுமே! என்னதான் பண்றது? வீட்ல தான் என்னோட ட்ராயிங் மெட்டீரியல்ஸ்லாம் இருக்கு. நாளைக்கு என்னோட டீச்சரும் வந்துருவாங்க. நான் அந்த டிசைன்ஸ்லாம் ஃபினிஷ் பண்ணி ஆகணும். அதுக்கு நான் இப்போ வீட்டுக்கு போய் அதெல்லாம் எடுக்கணும். இத மட்டும் பண்ணி முடிக்கலன்னா, நான் வேலைய முடிச்சிருக்க மாட்டேன். எனக்கு பணம் கிடைக்காது. வேலையிலேருந்து தூக்கிருவாங்க. லோன் கட்ட முடியாது. கடைசியில வீடும் என்கிட்ட இருக்காது. நான் என்னதான் பண்றது? அப்படின்னு கேட்கிறப்ப, "ஒண்ணும் பண்ண வேணாம். பேசாம வீட்டுக்கு போயிட்டு அந்த திங்ஸ்லாம் எடுத்துட்டு வந்துரு." அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, "ஏய் நீ வேணா என் கூட துணைக்கு வரியாடி?" அப்படின்னு கேட்கிறப்ப, "சரி வந்து தொலையறேன். வேற என்ன பண்றது? வா போலாம்." அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் கிளம்பி போவாங்க. இவங்களும் வீட்டுக்கு போம்போது, வெளிய கார் நிக்கிறத வந்து அவ ஃப்ரெண்டு பாப்பா. "ஏய் நில்லு. உன் கார் நேத்து டேமேஜ் ஆயிடுச்சுன்னு தான சொன்ன அந்த மீடியேட்டர் ஷவர்ல. இங்க வா. நீயே பாரு உன் கார் எப்படி இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி காட்டுறப்ப, கார் வந்து புதுசு மாதிரி. எந்த ஒரு டேமேஜும் இல்லாத மாதிரி இருக்கும். "ஏய் இல்லப்பா, காரோட ரூஃப் வந்து டேமேஜ் ஆயிருந்துச்சு. நான் காலையில பார்த்தேன்." அப்படின்னு சொல்லுவா. "எதெல்லாம் நான் பார்க்கணும்னு எனக்கு தெரியல. போ அங்க." அப்படிங்கிற மாதிரி சொல்ல, "ஏய் இரு இரு. காலையில அந்த மீட்டர் ஷவர்லேருந்து என்னை காப்பாத்துனா இல்லையா, அப்போ வந்து ஒரு குழி விழுந்துருச்சு கார்டன்ல. அத வேணா உனக்கு காட்டுறேன்." அப்படிங்கிற மாதிரி கூட்டிட்டு உள்ள போவா. ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவளோட அந்த தெரு முனையில வந்து லைட் ஃப்ளிக்கர் ஆகிக்கிட்டே இருக்கும். நேத்து கூட எங்க லைட் ஃப்ளிக்கர் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. இப்பவும் அப்படிதான் இருக்கும். வா காட்டுறேன் அப்படின்னு பார்க்குறப்ப, அதெல்லாம் ஃப்ளிக்கர்லாம் அதாவது நார்மலா தான் இருக்கும். சரி அப்படின்னு சொல்லிட்டு இவளும் என்ன பண்ணுவா அப்படின்னா, கதவு தொறந்து கார்டன காட்டுனா, கார்டன் வந்து நார்மலா இருக்கும். அங்க வந்து பள்ளம் விழுந்ததுக்கான எந்த ஒரு தடயமுமே இருக்காது. "நீ என்னமோ எனக்கு கனவு கண்டுட்டு உளர்ற மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். எங்கடி நீ சொன்ன பள்ளம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, "இங்க தாண்டி இருந்துச்சு. ஒரு பெரிய அடல்ட் இருந்திருந்தா இந்த அளவுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சைஸ்ல இருந்துச்சு. ஆனா இப்ப எங்க போச்சுன்னு தெரியலையே." அப்படின்னு சொல்ல,
காரும் டேமேஜ் ஆகல. எந்த ஒரு குழியுமே இல்ல. என்னமோ கற்பனை காண்றேன்னு நெனைக்கிறேன். சரி நம்ம டாக்டர வேணா போய் பார்க்கலாமா? அப்படின்னு கேட்க, "வா ரூம்குள்ள போலாம். அவன் எப்படியும் வீட்டுக்குள்ள தான் இருப்பான். உனக்கு காட்டுறேன்." அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போவா. "நீ போய் அந்த ரூம பாரு. நான் போய் இங்க பார்க்குறேன். ஓகேவா?" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, பிரிஞ்சு போய் ஒவ்வொரு ரூமா போய் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோனோட ஃப்ரெண்டும், "ஏய் யாருமே இல்லடி" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, திடீர்னு லைட் திடீர்னு லைட்லாம் ஃப்ளிக்கர் ஆக ஆரம்பிக்கும். ஆரம்பிச்ச உடனே ஹீரோ வந்து முன்னாடி நின்னு, "வீட்டுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன்" அப்படின்னு சொல்ல 2 பேரும் கத்துவாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அப்படியே கத்திட்டே பக்கத்துல போய், "ஆஹா! இவ ரொம்ப அழகா இருக்காண்டி" அப்படிங்கிற மாரி சொல்ல 3 பேரும் உட்காந்து பேச ஆரம்பிப்பாங்க. "ஏய் நீ சொன்ன மாதிரியே வந்து இந்த பையன் ரொம்பவே அழகா இருக்கான். சாரி இந்த கேர்ள்ஸ் வந்து ரொம்பவே அழகா இருக்கு" அப்படின்னு சொல்ல, "ஐய அதெல்லாம் இப்ப பேச நேரம் இல்லடி. இவன எப்படி ஓட்டலான்னு பாரு. இவன் ஒரு பேய்" அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. சரிடி என்ன பண்ண? லைட் தான் ஃப்ளிக்கர் ஆகிட்டு இருந்துச்சு. அது எப்பவுமே ஆகல. கார் டேமேஜ் ஆயிருந்துச்சு. எல்லாமே என்ன பண்ண அப்படின்னு கேட்குறப்ப, "இல்ல காலையில உன்னோட கார் வந்து டேமேஜ் ஆகுறத பார்த்தா தான் சரி பண்ணிட்டேன். நீ வந்து லைட் ஃப்ளிக்கர் ஆகுறத பார்த்து ரொம்ப பயப்படுற. ஸோ அதனால தான் அந்த ஒயரிங் எல்லாமே வந்து சரி பண்ணிட்டேன்." அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். "ஸோ பாரேன் உனக்காக எவ்வளோ அழகா வேலையெல்லாம் செஞ்சு தரேன்." அப்படிங்கிற மாதிரி என்னோட ஃப்ரெண்டும் வந்து ஓதி கொடுத்துட்டு இருப்பான். "நீ காலையில வந்து சொன்னது கரெக்ட்டு தான். இந்த வீட்டுக்கு வந்து நீ வந்து லோன் கட்டியாகணும். ஸோ, அதனால நான் என்ன முடிவு எடுத்திருக்கேன் அப்டின்னா, அந்த லோன் கட்டுறதுல உனக்கு நான் ஹெல்ப் பண்ணலான்னு இருக்கேன். அதே மாதிரி ரெனோவேஷன் வேலையும் என்னால முடிஞ்ச உதவிய நான் பண்ணலான்னு இருக்கேன்." அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆ "இந்த ஹெல்ப்பெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது. நீ வீட்ட விட்டு போறது ஐடியா இல்லையா?" அப்படின்னு சொல்றப்ப, "இல்ல என்னால இந்த வீட்ட விட்டு போக முடியாது. ஏன்னா இந்த ஒரு வீடு ஒண்ணு தான் என்னால என்னோட எனர்ஜி வந்து என்னால கலெக்ட் பண்ணிக்க முடியும்." அப்படின்னு சொல்றப்ப, "என்னது எனர்ஜியா கலெக்ட் பண்றியா? அப்ப கண்டிப்பா நீ வந்து ஒரு பேய் தானே. பேய்னால தான் வந்து இறந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு போக முடியும்னு சொல்லுவாங்க. அப்ப நீ கண்டிப்பா ஒரு பேய் தான்." அப்படின்னு நான் சொல்ல, "இல்லடி அவன் தான் வந்து ஹெல்ப் பண்றேன்னு சொல்றான்ல. அப்புறம் ஏன் இப்படி பிஹேவ் பண்ற?" அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டும் கேட்க, "இல்ல நான் இங்கேருந்து ஏன் போக முடியாதுன்னு சொல்றேன் அப்படின்னா, நான் இங்க ஒருத்தருக்காக வந்து காத்துக்கிட்டு இருக்கேன். அதனால தான் இந்த இடத்த விட்டு என்னால போக முடியாது." சொல்ல, "ஒருத்தருக்காக காத்துக்கிட்டியா? யாருக்காக?" அப்படின்னு நம்ம கேட்பாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஹீரோயின் வந்து ஃபர்ஸ்ட் நாளா ஒரு டிசைன் வரைஞ்சிருப்பா இல்லையா? இயர்ரிங்ஸோட டிசைன். அத எடுத்து காட்டுவான். காட்டிட்டு, "என்கிட்ட இதே மாதிரி ஒரு இயர்ரிங்ஸ் இருக்கு." அப்படிங்கிற மாதிரி அந்த இயர்ரிங்ஸ் வந்து எடுத்து குடுப்பான். இது வந்து பாஸ்ட்ல நான் வெயிட் பண்ற ஆள் வந்து எனக்காக குடுத்தது. ஸோ இதான் நீ வந்து இன்ஸ்பயர் பண்ணி வரைஞ்சிருக்க அப்படிங்கிறப்ப, உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு எனக்கு தோணுது. ஸோ அதனால தான் நான் சொல்றேன். இந்த இடத்த விட்டு என்னால போக முடியாது." அப்படிங்கிற மாதிரி ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ண, ஹீரோயின் சொல்லுவா, "இது வந்து ஒரு கோயின்சிடென்ட்டா கூட இருக்கலாமே." அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, "சரி ஓகே கோயின்சிடென்ட்டா இருக்கலாம். ஆனா எப்படி வந்து உனக்கு இந்த இன்ஸ்பிரேஷன் வந்துச்சு?" அப்படின்னு கேட்குறப்ப, "இல்ல நேத்து என் ரூம்ல வந்து ஒரு அழகான ஸ்மெல் வந்துச்சுப்பா. அந்த ஸ்மெல் பண்ண உடனே தான் எனக்கு இந்த மாதிரி வந்துருச்சு இன்ஸ்பிரேஷன்." அப்படின்னு சொல்றப்ப, "ஓ அதுவா? இல்ல நான் ஒரு ஃப்ராக்ரன்ஸ்க்கான ஒரு பவுச் வச்சுருக்கேன். இது நானா தான் மேட் பண்ணது. இது வந்து பழைய நினைவுகள்லாம் வந்து ஞாபகப்படுத்தும். ஸோ அதனால தான் நான் அத வச்சுருக்கேன். மேபி இதனால உனக்கு அந்த இன்ஸ்பிரேஷன் வந்திருக்கலாம். உன்னோட பாஸ்ட் லைஃப் ஞாபகம் வந்திருக்கலாம்." அப்படிங்கிற மாதிரி அவளோட ஃப்ரெண்டும் சொல்ல, "இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். நீ கண்டிப்பா என்ன பண்ணியிருப்ப, நான் வரைஞ்சத இந்த ட்ராயிங்ஸை பார்த்துட்டு இதே மாதிரி ஒரு இயரிங் செட்டை வந்து நீ வந்து செஞ்சு வாங்கிட்டு வந்திருப்பேன்னு நினைக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, என்னோட ஃப்ரெண்டும், "என்னது செஞ்சு வாங்கிட்டு வரணுமா? எதுக்காகடியோ அவன் வந்து உன்னை ஏமாற்றணும். அவனே வந்து உனக்காக லோன் கட்டுறேங்கிறான், ரெனோவேஷன் பண்ணணுங்கிறான். வேற உன்கிட்ட என்னம்மா இருக்கு உன்கிட்டேருந்து கொள்ளையடிக்க?" அப்படின்னு கேட்குறப்ப, இது ஒரு நல்ல வேலிடான பாயிண்ட் தான். ஆனாலும் ஒரு பேய் கூட எப்படி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ ஹீரோ இன்னொரு விஷயம் சொல்லுவான். என்ன அப்படின்னா, "இல்லை நேற்று அந்த மீடியேட்டர் வந்து விழும்போது அதை தடுக்கிற அளவுக்கு என்கிட்ட பவர் கிடையாது. ஸோ நானே எப்படி தடுக்க போகிறேன்னு தான் இருந்தேன். ஸோ அந்த டைமில் தான் எனக்கு உன் மூலியமா சார்ஜ் கிடச்சிச்சு." அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, "என்னது நான் சார்ஜ் பண்ணேனா?" அப்படிங்கிற மாதிரி கேட்க, "ஆமாம். நம்ம அது எதிர்பாராத விதமாக நம்ம க்ளோஸாக இருக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, எனக்கு வந்து சார்ஜிங் ஆகுது. ஸோ அதனால தான் அன்றைக்கி உன்னோட ரூமில் கூட என்னோடய இன்விசிபிள் பவர் வந்து ஒர்க் ஆகலை." அப்படிங்கிற மாதிரி சொல்ல, "என்னது ரூம்லையா? என்னடி பண்ணீங்க 2 பேரும்?" அப்படிங்கிற மாதிரி
ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து கேட்பா, "அப்படியே நீ நிறுத்து, அந்த சைடு போயிரு. நீ கதைய கன்டினியூ பண்ணு." அப்படிங்கிற மாரி சொல்ல, "இல்ல, இதுக்கு முன்னாடி நான் ரொம்ப வருஷமா இங்க இருந்துகிட்டுருக்கேன். அதனால என்னோட எனர்ஜி எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிச்சுச்சு. அதனால என்னோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ் கூட எனக்கு வந்து எனர்ஜி இல்லாம இருந்துச்சு. ஆனா வந்து நீ வந்து கழிஞ்சு என்னோட எனர்ஜி வந்து அந்த ஸ்பெஷல் பவர்ஸ் எல்லாம் வந்து மறுபடியும் ரீகெயின் ஆயிடுச்சு." அப்படிங்கிற மாரி சொல்ல, "ஏய் இது ரொம்ப அழகா இருக்கு இந்த கதை." அப்படிங்கிற மாதிரி ஈவன் என்னோட ஃப்ரெண்டு வந்து சிரிப்பா, "ஏய் இதில என்னடி உனக்கு வந்து அழகா ரொமான்டிக்கா இருக்கு. அது ஒரு பேய் கதடி." அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல, "நீ ஒண்ணும் கவலைப்படாத. நான் வந்து உன்னை கண்டிப்பா நல்லா பார்த்துக்கிறேன். உன்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவேன். கவலைப்படாத." அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்க, என்னதான் வந்து ஹீரோ வந்து சமாதானம் பண்ணாலும், வேலிடான ரீசன் சொன்னாலும் வந்து ஹீரோயின் வந்து ஏத்துக்கவே மாட்டா. அவ என்ன சொல்லிருவா அப்படின்னா, "இல்ல ப்ராசஸ் பண்ணவே டைம் வேணும். அதனால நம்ம இந்த நாள இதோட முடிச்சுக்கலாம். தூங்க போலாம் வாடி." அப்படிங்கிற மாதிரி என் ஃப்ரெண்டையும் என்ன பண்ணுவா அப்படின்னா, பிரிச்சு எடுத்துட்டு போயிடுவா. ஸோ அதோட இந்த பார்ட் முடியுது. இனி வரப்போற எபிசோட்ல வந்து ஹீரோயின் வந்து ஹீரோ வந்து ஏத்துக்கிட்டாளா? ஸோ 2 பேரும் நெக்ஸ்ட் வந்து அந்த வீட்ல எப்படி தான் இருக்க போறாங்க அப்படிங்கிறமான விஷயங்கள வந்து வரப்போற எபிசோட்ல பார்க்கலாம். அதுவரைக்கும் ஹேவ் எ நைஸ் டே காய்ஸ்.